என் ஹஸ்பண்டும் சரி என்னோட அம்மா வீட்லேயும் சரி நீ வைக்கிற தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும் நீயே பண்ணுன்னு சொல்லிடுவாங்க. நான் தேங்காய் சட்னி அரைக்கும் போது தேங்காய் பொட்டுக்கடலை கொஞ்சமாக இஞ்சி துண்டு 2 பல்லு பூண்டு பச்சை மிளகாய் சும்மா ஒரு 3 கருவேப்பிலை உப்பு சேர்த்து அரைச்சிப்பேன். தேங்காய் சட்னி ரொம்ப குறக்கரப்பாகவும் அரைக்கக்கூடாது, ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது. நார்மலாக அரைச்சிக்கிட்டோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எங்கள் வீட்டில் தோசை தேங்காய் சட்னி தான். இன்னைக்கு ஃப்ரைடேனால லஞ்சுக்கு சாம்பார் வச்சு முருங்கைக்கீரை பொரியல் பண்ணிட்டேன். என்னைக்கெல்லாம் சாம்பார் வைக்கிறோமோ அன்னைக்கு நைட்டு வேலை ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த சாம்பாரவே நைட்டுக்கு வச்சு தோசையோ இட்லியோ ஊற்றி வேலையை சீக்கிரம் முடிச்சிடலாம். ஈவினிங் போல என் ஹஸ்பண்ட் ஏதாவது ஸ்வீட் பண்ணி கொடுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு ஃப்ரைடேனால ஆல்ரெடி ஒர்க் அதிகமா இருக்கும். அதனால சிம்பிளா கேசரி தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஒரு 5:30 மணியை போலயே ரெடி பண்றதுக்கு கிச்சனுக்கு வந்துட்டேன். நக்ஷுக்குட்டிக்கு அந்த டைம்ல தூக்கம் ரொம்ப வந்துருச்சு. நாங்களும் எவ்வளவோ சமாளிச்சு பார்த்தோம், இருந்தும் எங்களால முடியல. கடைசியில தூங்கிட்டா. கேசரி செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸியான வேலை. ஒரு 15 நிமிஷத்துலயே செஞ்சு முடிச்சிடலாம். நானும் ஒரு 6 மணிக்குள்ளேயே செஞ்சு முடிச்சிட்டேன். செஞ்சதுமே ஃபர்ஸ்ட் சாமி கிட்ட வச்சு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நாங்க வச்சு சாப்பிட்டோம். கேசரி டேஸ்ட் சூப்பரா இருந்தது. நக்ஷுக்குட்டி எந்திரிக்கவும் கொஞ்சமா மட்டும் கொடுத்தேன்.